ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம். இன்றைக்கி சுவையான சத்தான ஒரு சிறுதானிய கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்துருக்கிற சிறுதானியம் பார்த்திங்கன்னா வரகரிசி. இந்த கொழுக்கட்டை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவுமே எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வரகரிசி 200 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 200 கிராம் வரகரிசி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். இந்த வரகரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வரகரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி, அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது கூடவே பெருங்காயப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் சேர்த்தாச்சு. இது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் வரமிளகாவும் நீங்கள் கிள்ளி தாளிச்சிக்கலாம். இப்போ இஞ்சி 1 துண்டு பொடியாக நறுக்கினது அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்திருந்தோம்ல வரகரிசி, அதுக்கு 1/4 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்க்கணும். இப்போ 1/4 கப் அளவு துருவிய தேங்காய் சேர்த்தாச்சுங்க. தேங்காவை வறுக்க தேவைப்படாது, நீங்கள் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காவும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கலையில் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சேர்க்குறப்ப உங்களுக்கு மாவு கிளறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம மாவை சேர்த்தாச்சு. மெதுவாக இந்த நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கிளறிட்டே இருக்கிறப்பே கட்டி தட்டும். நீங்கள் ஆனால் சிம்லேயே வைக்கிறப்ப அது நல்லா சுருளை வந்துடும். நீங்கள் இதுக்கு பயப்பட தேவையில்லை. இப்போ இது சேர்த்து கிளறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகுங்க. அதனால சிம்மில் வச்சு பொறுமையாகவே கிளறுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோடது நல்லா சுருளை வதங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் வச்சுருந்தீங்கன்னா அது இறுகிடும், அதனால் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு சூடு பொறுக்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ உப்பு தேவைப்பட்டால் அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்துருந்தோம்ல, அந்த குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நம்ம மாவை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி குட்டியாக உருட்டி கொடுங்க, அது அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம மாவை எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உருட்டுறீங்கல்ல, உருட்டுறப்ப ரொம்ப டைட்டாக உருட்ட வேண்டாம், நல்லா ஜென்டலாக மிதமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக உருட்டினீங்கன்னா உள்பாகம் வேகாது. இப்போ நம்ம மாவு தட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வரகரிசியோட வாசம் வீடே மணமணக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இதுக்கு இந்த சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.